ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டும்தான் பிஜேபி செயலாற்றிக் கொண்டிருப்பதாக, RSS செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக எண்ணி விடாதீர்கள் தோழர்களே. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிராக இளங்களை அபகரிக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் 2016. கடுமையான எதிர்ப்பு, மக்களுடைய போராட்ட களங்கள் பின்வாங்கினார்கள். 2017 ஜிஎஸ்டி என்ற வரியை அமல்படுத்துகின்றார்கள். யாருக்கு நஷ்டங்க? ஜிஎஸ்டி என்ற வரியை அமல்படுத்துவதன் மூலமாக 63 லட்சம் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்பட்டது. முஸ்லிம்களுக்கு மட்டுமா? இந்துக்கள் இல்ல, கிறிஸ்தவ மக்கள் இல்ல. 2018 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி உங்க 1000 நோட்டு செல்லாது, 500 நோட்டு சொல்லாதுன்னு சொன்னான். நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமா? இந்துக்கள் இல்ல, கிறிஸ்தவ மக்கள் இல்ல. அவ்வளவு பெரிய மோசமான காரியத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சுங்க. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் பெயர் அளவுல போராட்டத்தை நடத்திட்டு தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை மட்டுமே தக்க வைக்கக்கூடிய முகமாகத்தான் இருந்திருக்கின்றார்களே தவிர, தோழர்களே, எஸ்டிபிஐ கட்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் எப்படிப்பட்டது என்றால், பிஜேபி கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் மக்கள் மன்றத்தில் தோலுரித்து காண்பித்து அவர்களுடைய முகமூடிகளை கிழித்தெறியக்கூடிய காரியத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா செய்து கொண்டிருக்கின்றனர்.